மாத இறுதியில இந்த வருஷத்துக்கான சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கு. இந்த சனிப்பெயர்ச்சினால ஏற்படுற சாதக பாதகங்கள் என்னென்ன? என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணலாம்னு நம்மள பல பேர்ல பல கேள்விகள் இருக்கும். இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்க ஜோதிடர் யாருன்னா டாக்டர் என் ஞானரத்னம் அவர்கள் தான். அவங்க கிட்ட இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம். ஸோ இந்த மாத இறுதியில் சனி பயிற்சி வர இருக்கு. அது என்ன மேம் சனி பயிற்சி அப்படின்னா என்ன? எதனால அது அவ்வளோ விசேஷம்? எதனால அவ்வளோ மக்கள் வந்துட்டு கோவிலில் கூடுறாங்க சனி பயிற்சி அன்னைக்கு மாத்திரம்? நல்ல ஒரு கேள்வி. பொதுவாகவே நவகிரகங்களுக்கு ஒவ்வொன்றுமே மாறிட்டு தான் இருக்கும். அது சந்திரன் ரெகுலராக போயிட்டுருக்கோம். நாள்கோள்கள் அப்படி சொல்லுவாங்க. புதன் சுக்கிரன் செவ்வாய் இதெல்லாம் வந்து மாத கோள்கள் சொல்லுவாங்க. அதன்படி பார்க்கும்போது சனி பகவான் மட்டும் வந்து ஏன் இவ்வளோ விசேஷம் அப்படின்னா, அவர் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஒரு கிரக ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஸ்தானத்திலிருந்து அடுத்த ஸ்தானத்திற்கு செல்வதற்கு 2.5 வருஷம் எடுத்துக்கிறாங்க. அதான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆகிறதுக்கு. ஸோ அப்போ 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படி மாறுறாடும் போது அது பெரிய தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது. இந்த சனியை வைத்து தான் நிறைய விஷயங்களே வந்து நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ், இந்த கோச்சார பலன்களே வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சனியோடைய நிலை, குருவுடைய நிலை, இதெல்லாம் வைத்து தான். அப்படின் போது குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒரு முறை வரும், 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ராகு கேது பயிற்சி ஆகும். இப்போ வந்து சனி பகவான் எங்கேருந்து எங்கே போகிறாரு இந்த வருஷம் 2025 அப்படின்னு பார்க்குறச்ச கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு செல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இதில் 7.5 ஜென்ம சனி இந்த விஷயங்களும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சனியோனுடைய விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்குங்க. சனி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்குது. சந்திரன் அம்மாவை குறிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன் அப்பாவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது புதன் வந்து தாய் மாமன் சொல்லுவாங்க, சுக்கிரன் வந்து கலத்திரக்காரகன் சொல்லுவாங்க, செவ்வாய் சகோதரக்காரகன். அப்படின்னும்பொழுது சனி மட்டும் ஆயுள் காரகன். முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு ஆயுளை தரக்கூடிய ஒரு கிரகம் எது என்றால் அது சனி பகவான் தான். ஸோ ஒரு ஜாதகத்தில் ஆயுள் தானே ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. ஆனால் வந்து சனி பகவான் நிறைய பேர் வந்து மிகவும் வன்மையாக சொல்லுவாங்க, அது ஒரு பாப கிரகம். அது வந்து நமக்கு கெடுதல் தான். சனினாலே ஒரு பயத்தோடவே பார்க்கக்கூடிய ஒரு கிரகமாகவே இருந்திருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. சனி நமக்கு 7.5 வந்துருச்சா, ஐயோ இப்போப்பா பிடிச்சிது, அப்போ 7.5 நம்ம பேச்சு வாக்கையே 7.5 வந்துருச்சிங்க அப்படின்னுவோம். அப்பா அவன் ஒருத்த வரா 7.5 அப்படின்னுவோம். ஸோ இதெல்லாமே வந்து சனி பகவானப்படுத்துகிற மாதிரியான வார்த்தை ஒரு விஷயங்கள். ஆனால் சனி பகவான் மாதிரி கொடுப்பவர் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து சனி பகவான் ஒரு 7.5 சனியில் தான் ஒரு பெரிய அளவிற்கு வளர முடியும் என்னை பொறுத்த வரைக்கும். சனி பகவான்னாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அச்சப்படுற ஒரு கிரகமாக பார்க்குறாங்க. ஆனால் அந்த கிரகம் தான் வந்து நீதிமான்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு ஜாதகத்தில் வந்து சனி பகவான் மிக சிறப்பாக அழகாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அதாவது நியாயமாக நடந்தக்கூடிய அவங்களாம் இருப்பாங்க. சனி ஒரு ஜாதகத்தில் மிக சிறப்பான இடத்துல இருந்துச்சுன்னா அவங்க வந்து நேர்மையாக இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். அதற்குத்தான் வந்து சனியோடைய உச்ச கிரகமான, அதாவது உச்ச வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சம்னா மிகவும் பலம் பொருந்திய ஒரு விஷயத்த சொல்கிறது. அதாவது துலாம் ராசி இருக்கு இல்லையா, தராசு, அந்த இடத்துல தான் சனி பகவான் உச்சம் பெறுகிறார். அப்படின்னும் போது நம்ம தராசு எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீதியை தான் குறிக்கும். ஸோ அப்போ வந்து சனியோட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நீதிமான் சொல்லலாம், நியாயஸ்தன் சொல்லுவாங்க. கரெக்டான ஒரு விஷயத்துக்கு அவர் உதவி புரிவார். நீங்கள் வந்து நியாயமாக எது கேட்டீங்கன்னாலும் நிச்சயமாக அவர் செய்வார். ஒரு விஷயம் யார் வாழ்க்கையிலையும் கெடுக்கக்கூடாது, அதே மாதிரி நீங்கள் கெடுதல் பண்ணக்கூடாது. இது மாதிரியான சில விஷயங்கள் தான் சனியுடைய முக்கியமான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சொன்னீங்க ஆயுள் காரகன் அப்படின்ற ஒரு விஷயம். சனிக்கு வந்து மந்தகாரகன் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சனினாலே உங்களுக்கு வந்து அது ஒரு அதோடைய இயற்கை தன்மை வந்து ஒரு வயோதிகன். இது மாதிரியான விஷயங்களாக சனி தன்மை இருக்குது. சனி பகவானுக்கு பிடிக்காது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம். எங்கெங்கெல்லாம் சோம்பேறித்தனம் இருக்கோ இவங்ககிட்டலாம் சனி பகவான் வந்துடுவார். ஏன்னா வந்து சனியோட நிலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக உதவி செய்யணும்னா நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும். அது குறிப்பாக இந்த 7.5 சனியில் இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தீங்கன்னா தான் சனி பகவான் உங்களுக்கு எந்த ஒரு கெடுதல் செய்ய மாட்டார். அவரும் ரொம்ப சுத்தத்தை தான் எதிர்பார்ப்பார். அழுக்கு எங்கே இருக்கோ அங்கே போய் சேர்ந்து உட்காந்துப்பார். சில விஷயங்கள் இருக்குது. சரி, இது மட்டுமா அப்படின்னு பார்க்குறச்ச சனி பகவானுடைய ஸ்தானங்கள் வந்து 3, 6, 10, 11ன்றது உபஜயஸ்தானம். இந்த இடத்துல இந்த வந்து சனி பகவான் நிற்கும்பொழுது ரொம்ப நல்ல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். அதே மாதிரி இந்த 7.5 சனி வருது இல்லைங்களா, அப்போ 7.5 சனி வரும்பொழுது சனியோடைய விஷயங்கள் எப்படின்னா 7.5 சனியில் தான் ஒருத்தவங்க உள்ளேயும் போவாங்க, 7.5 சனியில் தான் சிஎம்மாவாக இருக்காங்க.
இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ வந்து 7.5 சனி நம்ம பாதிக்கப்படுமானா நிச்சயமாக பாதிக்கப்படாது. நீங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் மிக சிறப்பாக இருந்தால் உங்களுக்கு வந்து நிச்சயமாக நல்லதையே செய்யக்கூடிய ஒரு கிரகம் சொல்லலாம். 7.5 சனியில் தான் நான் வீடு வாங்கினேன்வாங்க, 7.5 சனியில் தான் கல்யாணமே ஆச்சுன்னுவாங்க. இது மாதிரி சில விஷயங்கள். ஸோ ஒரு குடும்ப பொறுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இது, குடும்ப பாரத்தை சுமன்னுவாங்கல்ல, அது மாதிரியான விஷயங்கள். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சனியை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். சனி பகவான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறது 2.5 வருஷம் ஆகிறதுனால தான் இந்த அளவுக்கு முக்கியத்துவம். சனி வந்து நியாயவான் இல்லையா, ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்களோன்னுவாங்களே, பூர்வ ஜென்ம கர்மாக்கள். இப்போ 30 வருடங்கள் வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருடங்கள் தாழ்ந்தவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. காரணம் ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக 7.5 வந்து 30 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம சந்திச்சே ஆகணும். அப்படின்னும்போது அந்த சனியை வந்து பார்க்காம நகர முடியாதுன்னுவாங்க. அப்போ அந்த 30 வருஷங்கள் நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல விஷயங்கள் செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு 7.5 வரும்போது அது நல்ல லெவலில் உங்களை தூக்கி கொண்டு வந்து ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சனி பகவான் தாங்க. ஸோ நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லதே நடக்கும். சனி பெயர்ச்சி பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி 7.5 சனி, இந்த மாதிரி ஷிஃப்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களே, அது என்னென்ன கேட்டகரிஸ் எல்லாம் இருக்குது மேம் இதுக்கு? சூப்பர் சூப்பர். நிறைய பேர் வந்து என்னன்னா, எனக்கு விரையச்சனி நடக்குதுன்றாங்க, நீங்கள் என்னங்க 7.5 சனி நடக்குதுன்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விரையச்சனின்றது 7.5 சனியினுடைய ஒரு பார்ட், ஒரு பகுதி. அதாவது எப்படின்னா, இப்போ வந்து உதாரணத்திற்கு இப்போ மீன ராசிக்கு இப்போ ஜென்ம சனின்வாங்க. அது வந்து என்ன அர்த்தம், 7.5 சனியில் ஒரு பகுதி வந்து ஜென்ம சனி ஆக போகுது, வரப்போகுது. கும்பராசிக்கு பாதச்சனியாக வரப்போகுது, அது ஷிஃப்ட் ஆகிறதுனால, பாதத்தில் வர்றதுனால. அடுத்து வந்து விரையச்சனின்றது அப்படின்னா, இப்போ மேஷத்துக்கு விரையச்சனியாக 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு 2.5 வருஷம் என்னென்னா விரையச்சனி. அடுத்த ஜென்மத்தில் வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் ஜென்ம சனி. அடுத்து 2.5 வருடம் வந்து பார்த்தீங்கன்னா பாதச்சனி. அதாவது தலை, உடம்பு, பின்பு பாதம். இப்படி தான் அந்த 2.5 வருஷமாக பிரிச்சுவாங்க. ஸோ இந்த 2.5 வருஷத்தில் நிறைய விஷயங்கள் நல்லதும் நடக்கும், நீங்கள் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற கெட்டதும் நடக்கும். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 7.5 வருஷன்றது வந்து 2 வருஷமாக அப்படி பிரித்து இது பண்ண. ஆமாங்க. ஓகே, ஒரு ஸ்வாப் நடக்கும். ஸோ இந்த வருஷம் இருக்கக்கூடிய சனி பெயர்ச்சியில் யாரெல்லாம் வந்துட்டு பலனடைவாங்க, யாரெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு தாழ்ந்து பின்னாடி இருப்பாங்க? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நீங்கள் பொது பலன் அப்படின்னு கேட்குறச்ச இந்த 7.5 சனி வச்சு நம்ம சொல்கிறோம். ஆனால் என்ன மேடம் ரொம்ப சூப்பராக இருக்குது, சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்துடுச்சு, அப்பயும் எங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படின்னு கேட்பாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவங்க ஜாதகத்தில் சனியுடைய நிலையை பார்க்கணும். சனி நீச்ச பலமாக இருக்கலாம், பகை பெற்றிருக்கலாம், மறைந்திருக்கலாம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த சனி வந்து தன்மை பெரிய அளவில் நன்மையை தராது. அது மட்டுமின்றி அவங்களுக்கு என்ன தசா புத்தின்னு ஒன்று இருக்குது. தசா புத்தின்றது அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல தசை நடந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு 7.5 வந்துச்சு வச்சுக்கோங்க, ஒரு கெட்ட தசை. அப்போ என்ன ஆகும்னா இன்னும் நல்லா வச்சு செய்வாங்க, வீரியம் வந்து அதிகமாக இருக்கும். ஆமாம், நிச்சயமாக அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் அதிகரிக்கும். அப்போ தான் வந்து அந்த பனிஷ்மெண்ட்டை ஜெயிலுக்கு போகிறது நிறைய விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டைம் நல்லா இருக்கான்றது ஜாதகத்தை வைத்து தான் மெயினாக சொல்ல முடியும். ஜாதகம் தாங்க இம்பார்ட்டன்ட்டு. எந்த பயிற்சி ஆட்டுங்க, நம்ம கட்டம் நல்லா இருக்கா, நமக்கு இப்போ என்ன அவங்களுக்கு எப்படின்றது வந்துட்டு அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து. ஸோ சனி பெயர்ச்சி அன்னைக்கு எல்லாரும் கோவிலுக்கு வராங்க, ஆனால் அன்னைக்கு வந்துட்டு சாமி பெயருக்கு அர்ச்சனை பண்ணாமல் தங்களுடைய பெயர்களுக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. அதன் பின்னாடி இருக்க காரணம் என்ன மேம்? பொதுவாகவே வந்து இப்போ 7.5 சனி நடக்குதுன்னு வைங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மீனராசிக்கு நடந்துட்டு இருக்குது. இப்போ அவங்க என்ன நட்சத்திரம், இப்போ ஒரு சில உத்திரட்டாதி இருப்பாங்க, ஒரு சில ரேவதி இருப்பாங்கன்னா பூரட்டாதி இருப்பாங்க. அப்போ அப்படின்னும்பொழுது இப்போ கடவுள்கிட்ட டேரெக்டாக நீங்கள் போய் பேசுகிறீங்கன்னா, யார் வந்து என்ன பண்ணாலும் நீ தான் வந்திருக்க, உன் பேர் நட்சத்திரம் நாம நட்சத்திரங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம். இது வந்து அவரவர் பேரில் தான் வச்சா ரொம்ப நல்லது. சாமி பேரில் அர்ச்சனை பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அதுவும் தப்பு கிடையாது. நிறைய பேர் ஜென்ரலாக சாமிக்கு நல்லது அப்படின்னு அது ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை தான். ஆனால் இப்போ 7.5 சனி நமக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கும்போது நம்மளை டேரெக்டாக வந்து புரிய வைக்கிறதுக்காக நம்ம பேரில் கொஞ்சம் அர்ச்சனை பண்ணுங்கன்னா நல்லது நடக்கும். இது சனி பெயர்ச்சி அன்னைக்கு குறிப்பிட்ட நாள், இந்த கிழமை அல்லது இந்த நேரம் அப்படின்றது வருஷம் வரும்பொழுது ஒரே மாதிரி டைமில் தான் வருமா, இல்லை எப்படி அது எப்படி மேம் கால்குலேட் ஆகும்? எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ திருக்கணிதப்படி தான் சனி பெயர்ச்சி ஆகிறாரு. இதுலேயே வாக்கிய பஞ்சாங்கம்னு இருக்குது. பஞ்சாங்கமே நிறையா இருக்குங்க, 30-40 பஞ்சாங்கம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணிதம். இந்த இப்போ நம்ம சொல்கிறது திருக்கணிதப்படி தான் சனி பெயர்ச்சி ஆகுது. 1 இயர் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது வாக்கியப்படி நடக்கும். அது திருநள்ளாறில் வந்து வாக்கியப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க சனி பெயர்ச்சிக்கு. இப்போ வந்து திருக்கணிதப்படி நடக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பல பஞ்சாங்கங்களில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ சனி பெயர்ச்சி
இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி கரெக்டா அல்லது வாக்கியப்படி சனி பயிற்சி கரெக்டா அப்படின்ற அளவுக்குலாம் பேசுறது நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்ன கேட்டிங்கன்னா அனுபவத்தில் சொல்லுவாங்கள்ல, நம்மளுடைய ஜாதகத்தில் அனுபவத்தில் வந்து இந்த கோச்சாரப்படி இப்படி இங்கே திருக்கணிதப்படி மாறும்போது நமக்கு என்ன எஃபெக்ட் ஆகுது, வாக்கியப்படி என்ன எஃபெக்ட் ஆகுது நமக்கு பார்க்கும்போது எது நமக்கு சரின்னு சொல்லி பொருத்திக்கலாம். அப்படின்னும் போது நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக சனிக்கிழமை தான் ஆகும் 12 மணிக்கு தான் மாறும் அப்படிலாம் கிடையாதுங்க. எப்படின்னா வருஷம் மாறிட்டே தான் இருக்கும். அது எந்த கிழமையாகவும் வரலாம், எந்த திதியாகவும் வரலாம், எந்த நேரமாகவும் மாறலாம். இந்த முறை வந்து மார்ச் மாதம் 29வது நாள் இரவு 11 மணிக்கு பயிற்சி ஆகிறார். ஓகே. ஸோ இப்போ அர்ச்சனை கொடுக்கணும் இல்லை கோவிலுக்கு போகணும்னா அந்த டைமில் கோவிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலையாமா? அது ஒரு நல்ல ஒரு கேள்வி தான் இது. எல்லாரும் வந்து ஐயோ சரி பயிற்சியான்னு சொல்லி நைட் 12 மணிக்கு போய் கோவிலுக்கு போக முடியாது. கரெக்டுங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாரே தான் போய் பண்ணி ஆகணுன்றது அவசியம் இல்லை. அது ஒரு ஸ்தலம். உங்களுக்கு 7 சரி தான் 7 வருஷம் ஓடிட்டு இருக்க போகுது இல்லையா, எப்போ வேணால் போயிட்டு வரலாம். அதே நேரம் இந்த கும்பலில் போயிட்டு அவரே பிஸியாக இருப்பார். ஒருத்தருக்கு சனி பயிற்சி நடக்கும் பொழுது அந்த 7.5 ஆண்டுகளுக்குள்ள ஒரு வாட்டியாவது திருநள்ளாறு போகணும்ன்றது கட்டாயம் மாதிரி. நீங்கள் போயிட்டு வந்தால் அது ஒரு விசேஷம், ஒரு தாக்கத்திலேருந்து கம்மியாகலாம். இப்போ வந்து சனினாலே ஒரு ஸ்தோத்திர பிரியார், அவரை வந்து துதிக்கிறதுக்காக போகிறாரா, என்னை வந்து பார்க்குறாருன்னு கூட இருக்கலாம். அடுத்த ஒரு விஷயம், அங்கே தான் போகணுன்றது அவசியமே இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சில நவகிரகங்கள் இருக்குது. அங்கே வந்து சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா தனியாகவே சனி பகவானுடைய ஸ்தலம் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை அவருக்கு உண்டான எல் தீபம் ஏற்றி விட்டு இது மாதிரிலாம் பண்ணினாலே போதும். மனசார ஒருமித்து நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிட்டும். சனி பகவானுக்கு ஏற்றும் பொழுது மட்டும்தான் அந்த எல் தீபம் ஏற்றணுமா மேம்? மற்ற சமயங்கள்லாம் ஏற்றலாமா இல்லை தவறா? இல்லை, சனி பகவானுக்கு ஏற்றுங்க எல் தீபம். எல் என்றாலே வந்து உங்களுக்கு தெரியும், இந்த பிண்டம்லாம் கொடுக்கும்போது எல் இது பண்ணுவோம். ஏன்னா சில பேர் பொதுவாகவே விளக்கு ஏற்றும் பொழுதே வந்துட்டு அங்கே எள்ளு விளக்கு வச்சுருந்தாங்கன்னா வாங்கி ஏற்றுறது. ஏன்னா நிறைய பேருக்கு இது பற்றின ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்காங்க. ஸோ சனி பகவானுக்கு விளக்கு ஏற்றும் பொழுது மட்டும்தான் எல் தீபம் ஏற்றணும் இல்லையா? ஆமாம், நிச்சயமாக. ஓகே. எண்ணெய் தீபம், அது நல்லெண்ணெய் அது வந்து இது இரும்புன்றது இரும்பு விளக்கு இருக்குது, அதுலேயும் கூட நம்ம ஏற்றலாம். அடுத்து வந்து எல் தீபம் அங்கேயே வெளியிலேயே விற்பாங்க, மூட்டை மாதிரி வச்சு அதுலேயும் ஏற்றிக்கலாம். இது வந்து சனிக்கிழமை மட்டும்தான் ஏற்றணுன்றது அவசியம், எந்த கிழமை வேணால் ஏற்றிக்கலாம். அடுத்த ஒரு விஷயம், நம்ம ராசி நட்சத்திரம் இருக்குல்ல கேலண்டரில் பார்த்துட்டு அன்றைக்கி போயிட்டு சுவாமி கிட்ட வச்சோன்னா அது ரொம்ப விசேஷம். நம்ம கையாலேயே சுவாமிக்கு ஆரத்தி எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டு வரும்போது அது ஒரு ஒர்க் அவுட் ஆகும். இத்தனை எண்ணிக்கைகளில் விளக்கு ஏற்றணும் அல்லது ஒரு விளக்கே போதுமானதாமா? அதாவது ஒரு பொதுவாகவே சொல்கிறேங்க, திருவேற்காடு இருக்குல்ல, நாங்கள் படித்தேன், இத்தனை இந்த 5 விளக்கு ஏற்றினா உனக்கு இந்த செல்வம் கிடைக்கும், 100 விளக்கு ஏற்றினே இத்தனை உங்களுக்கு வந்து பேரும் புகழும் கிடைக்கும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் எழுதியிருந்தாங்க. அதில் வந்து எனக்கு என்னென்னா நமக்கு தேவை என்னங்க, நிம்மதி அமைதி. அதுக்கு ஒரு விளக்கு போதுன்னு அதில் போட்டிருந்தது. ஒரு விளக்கே ஏற்றுங்களேன். கரெக்ட். நீங்கள் நிம்மதி எப்போ கிடைக்கும்? எல்லாமே கிடைச்சா தான் நிம்மதி கிடைக்கும். அதனால் நீங்கள் 100 விளக்கத்தான் ஏற்றணும், 5 விளக்கத்தான் ஏற்றணும், இப்படி தான் போட்டு திரிய ஏற்றணுன்றது அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாரும் வந்துட்டு சம்டைம்ஸ் ஒரு விளக்கு ஏற்றக்கூடாது, ஜோடி விளக்கு தான் ஏற்றணும் அப்படின்றது கான்ஸ்டண்ட்டாக மனசில் வச்சுருக்காங்க. ஸோ எப்போ வாங்கினாலும் எல்லாரும் 2 விளக்கு வாங்குவாங்க, இல்லை கடைகள்லேயே கொடுக்கும்பொழுது 2 விளக்கை தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு விளக்கே போதுமானது இல்லை. நிச்சயமாக போதுங்க. ஒரு விளக்கு வந்து எப்படின்னா நான் மனசார ஒரு விளக்குல சுவாமியை வந்து ஆரத்தி எடுத்துட்டு அங்கே வச்சுட்டு வர்றது நல்லது. நம்ம கையால் அந்த இடத்துல போயிட்டு ஆகஸ்ட் இது பண்ணிட்டு வந்தாலே போதும்.